ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வா. நம்ம 48 லாஸ் ஆஃப் பவர் ராபர்ட் கிரீன் புத்தகத்தை ஒவ்வொரு லாவையும் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம 2வது லாவை பார்க்க போறோம். 2வது லா என்ன சொல்லுதுன்னா, எப்பவுமே நண்பர்களை மட்டும் நம்பாதீங்க. சில நேரங்களில் உங்க விரோதிகள் கூட உங்களுக்கு நல்லது செய்யலாம். ஆத்தர் இந்த லால என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, உங்க கூட இருக்கிற எல்லா நண்பர்களும் ஈவன் நெருங்கிய நண்பர்களா இருந்தா கூட உங்களுக்கு நல்லதுக்கு தான் யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் நீங்க உங்க நண்பர்களை விட தாண்டி வளரும் போது அவங்க உங்களுக்கு எதிராக கூட போக வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும்போது அது உங்க கண்களுக்கு கூட தெரியாம போகலாம். ஏன்னா மனிதர்களும் ஒரு சோஷியல் அனிமல் தான். ஸோ எப்பவும் அதிகமா நண்பர்களை மட்டும் நம்பக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன் இனிமையை ட்ரஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அவங்க உங்களுக்கு விரோதிகளா இருக்கிறதுனால ஸோ அவங்க இதுக்கு மேல விரோதத்தை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அவர் விரோதியா இருக்கிறதுனால மட்டுமே அவர் கூட எந்த டீலிங்கும் வச்சுக்க கூடாதுங்கிறது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் வெர்சஸ் சாம்சங் சொல்லலாம். அவங்களுக்குள்ள நிறைய லா சூட்டை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டாலும் பட் அவங்களுக்குள்ள இருக்கிற பிசினஸ் டீலிங் போய்கிட்டே தான் இருக்குது. ஆப்பிள் போனுக்கு தேவையான நிறைய ஸ்பேர் பார்ட்ஸை சாம்சங் தயாரிச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ சில நேரங்களில் இனிமையை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நம்ம நண்பர்களையும் எப்படி கவனமா நம்பணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.